மாதம் முழுவதுமே ராசிநாதன் சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கின்றார். தன்னுடைய நண்பரின் வீட்டில் இருக்கின்றார். வீடு கொடுத்த நண்பரும் மூல திரிகோண வலுவில் இருக்கின்றார் என்பது கூடுதல் சிறப்பு. இதனால் உங்களுடைய தன்னம்பிக்கையும் ஆத்ம பலமும் அதிகமாக இருக்கும். சூரியன் வலுவாக இருப்பது இந்த தன்னம்பிக்கை ஆத்ம பலத்தை, அதாவது அதிகமாக இருப்பதை உறுதி செய்கின்றது. சரி, தன்னம்பிக்கை ஆத்ம பலம் மாத்திரம்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. அதை தாண்டி எப்பவுமே ராசிநாதன் சூப்பரான வலுவில் இருக்கார். நல்ல வாய்ப்புகள் மாதம் முழுவதுமே கிடைக்கும். அது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்புகளாக இருக்கலாம், வேலை தொழிலில் முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்புகளாக இருக்கலாம், நீண்ட காலமாக உங்களை பாதித்து வந்த நோய் சார்ந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கலாம், திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகளாக கூட இருக்கலாம். ஓகே, அனைத்து விதமான நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, அதே நேரம் 7க்குடைய செவ்வாய், வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய செவ்வாய் நீச்சமாக இருக்கின்றார். இன்னும் சில நாட்களில் அவர் நீச்ச வக்ரம் என்ற நிலையில் இருக்க போகின்றார். இதனால் இழந்த பலத்தை ஓரளவிற்கு திரும்ப பெறுவார். இதனால் கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் வரலாம். இதை அல்லது பிசினஸ் பார்ட்னர்ஸுடன் கூட பிரச்சனைகள் வரலாம். இதை நீங்கள் ஏற்கனவே உணர்ந்திருப்பீர்கள். செவ்வாய் இன்னும் சில மாதங்கள் நீச்சமாகவோ நீச்ச வக்ரமாகவோ இருக்க போவதால் இந்த பிரச்சனைகள், அதாவது கணவன் மனைவி அல்லது நண்பர்கள் பிசினஸ் பார்ட்னர்ஸுடன் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இது நீங்க பொறுமையாகத்தான் அணுக வேண்டும். ரைட், இதை கொஞ்சம் மனசுல வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பேச்சை குறிக்கக்கூடிய புதன் வக்ரமாக இருக்கின்றார் மாதத்தின் நடுப்பகுதி வரை. இன்றைய காலகட்டங்களில் பேச்சு என்பது பேசுவதால் மாத்திரமல்ல, டிஜிட்டல் பரிவர்த்தனையும் குறிக்கும். இப்போ நீங்க யாருக்கோ ஒருத்தருக்கு மெசேஜ் அனுப்பணும்னு வைத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு அனுப்பாம வேற யாருக்காவது நீங்க அனுப்பிச்சிட்டீங்கன்னா கூட சில பிரச்சனைகள் வரலாம். அது கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன்னா பிரச்சனைகள் பெரிதாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபைல்ஸ், எலக்ட்ரானிக் ஃபைல்ஸாக தான் வைத்துக் கொள்கின்றோம். அந்த ஃபைல்ஸ் கரப்ட் ஆனாலோ இல்லை எங்கேயாவது மிஸ்பிளேஸ் செய்து விட்டாலோ கூட நமக்கு பிரச்சனைகள் எழலாம். ஏன்னா புதன் டாக்குமெண்டேஷன், டாக்குமெண்ட்ஸ் போன்றவற்றையும் குறிக்கக்கூடிய கிரகம். ஸோ இந்த விஷயங்களிலும் இந்த மாதத்தின் நடுப்பகுதி வரை கண்டிப்பாக கவனம் தேவை. சரிங்களா? ராசிநாதன் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கா. சில பிரச்சனைகள் இருக்கு, கண்டிப்பாக உங்களால மேனேஜ் செய்ய முடியும். பிரச்சனைகளை பார்த்து கொண்டு கிடைக்கும் நல்வாய்ப்பை விட்டு விடாதீர்கள் என்பதுதான் என்னோட முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.